டு டிஆர்கானிகா கார்டன். டிஆர்கானிகா கார்டனில் இயற்கை மாடி தோட்டம் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு கிளையண்ட்டுக்கு வச்சு கொடுத்த மாடி தோட்டம் தான். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்ற போது கொஞ்சம் குறைவான இடத்துல நிறைவாக பண்ணிக்கோங்க. நிறைய பேக்ஸை போட்டு அடிக்கினீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு கூட இடம் இருக்காது, உங்கள் தர பாழாயிடுன்ற அந்த டென்ஷன்லாம் வரும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேக் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தேவையான பூக்கள், காய்கறிகள், மூலிகை செடிகள் எல்லாமே இருக்குது இங்கே. ஆனால் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அது ஒரு கம்மியான இடத்துல கம்மியான பேக் இருக்கா மாதிரி தெரியும். பட் அவங்களுக்கு ஸ்பேஸ் அவ்வளோ இருக்குது, அவங்க ரொம்ப நல்லா அந்த இடத்த யூஸ் பண்ணிக்க முடியுது அண்ட் நீட்டாகவும் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு நாங்கள் அமைச்சு கொடுக்குற போது அவங்களுக்கு அதை நீட்டாக பெருக்கி அந்த இடத்த நீட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ஈவன் ஹெவி ரெயின் வந்தால் கூட அங்கே தண்ணி தேங்கிறது கிடையாது, பூச்சி பொட்டு வராது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ரெக்டாங்குலர் பேக்கு பெருசாக பண்ணிட்டீங்கனாலும் மெயின்டெனன்ஸ் கஷ்டம். நான் நிறைய பேர் எங்கிட்ட அந்த மாதிரி சொல்லுவாங்க, பெரிய பெரிய ரெக்டாங்குலர் பேக் வாங்கிட்டோம் மேடம் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, பட் இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு எது ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்கள் செய்யணும். எந்த பேகு எந்த செடி வைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள், எந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும். ரொம்ப கொச்சன்னு பண்ணக்கூடாது லேண்ட்ஸ்கேப்பிங்கை. ஏன்னா இது லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுற போது சம்டைம்ஸ் மழை காலத்தில் பாம்பு தொல்லையெல்லாம் கூட வரும், அப்போ அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும், அந்த இடத்தவும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும், க்ரீனரியாக. ஸோ அவங்களுக்கு தேவையான முக்கியமான பூக்கள்லாம் வரணும், அந்த இடமும் பார்க்க அழகாக இருக்கணும் வாசலில். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர் காமிக்கணும். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே மாதிரி வெரைட்டியாக பார்டர் பிளான்ட் மாதிரி வச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் அது எப்போ பாரு அதையே பார்க்குற போது உங்களுக்கு ஒரு போர் அடிச்சிடும். ஸோ நம்ம வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் கொடுக்குற போது உங்களுக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும், நமக்கு வீட்டுக்கு தேவையான மலர்களும் கிடைக்கும். வாசலில் வந்தோன்னா நல்ல அந்த ஸ்மெல் வரும், பூக்களோட ஸ்மெல்லு. நம்ம க்ரீனு ப்ளஸ் கலர்ஃபுல்லாக இருக்கிற போது என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நம்ம லேண்ட்ஸ்கேப் அமைக்கிற போது கூட கொஞ்சம் அழகாக அது மாதிரி பார்த்து தான் அமைக்கணும். ஸோ நம்ம நல்ல வளர்ச்சியோட புல் இருக்குது பாருங்கள், அதுக்கும் நம்ம எப்படி அந்த புல்லை அமைக்கிறோம் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இவங்களுக்கு நாங்கள் இந்த டெரஸ் கார்டன் அமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 or 2 months கழித்து பார்க்குற போது பார்த்திங்கன்னா எல்லா செடிகளும் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. சிலதில் காய்கள் வளர்ந்துருக்கு, கீரைகள்லாம் வளர்ந்துருக்கு. ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம வைக்கிற அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு, அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறோன்றது. இப்போ பாருங்களேன், வெறும் தண்ணி மட்டும் கொட்டுறது கிடையாது, அப்பப்போ கலரி விட்டு இந்த மாதிரி அதை லூசன் பண்ணி விடணும் சாயிலை. அப்போ தான் ஹெல்த்தியாக செடி வளரும். இவங்க கீரை இது வரைக்கும் 2 வாட்டிக்கு மேலே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்டெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ கிளியர் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக இப்போ ஆடி மாதம் வருதுன்றதுனால வேறு விதைகள்லாம் போட்டு கொடுக்குறோம். ஸோ நாங்கள் வச்சு கொடுத்த அந்த பிளான்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கும் வந்தோம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் முறையான வழியில் பண்ணுற போது ஹெல்த்தியாக எல்லா செடிகளும் வைக்கலாம். ஸோ ரொம்ப கொச்சன்னு வச்சுக்காதீங்க, மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சின்ன இடத்துல ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய நாள் நிறைய வருஷங்கள் அந்த டெரஸ் கார்டனை மெயின்டைன் பண்ணணுன்ற ஆசை இருக்கும், நீங்கள் நல்லாவும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகழகான பூக்கள்லாம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இதை பார்த்த உடனே ஆசையாக இருக்கும், நம்மளும் கார்டன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடி மாதம் வருது, நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். விதை எப்படி விதைக்கணும், பாட்டிங் சாயில் எப்படி பண்ணலாம், ஒரு பெஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பால்கனி கார்டன், லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணணும், டெரஸ் கார்டன் பண்ணால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.